உங்களோட யூடியூப் சேனலுக்கு எப்படி நீங்கள் 4000 ஹவர்ஸ் வாட்ச் டைமை 3 மாதத்தில் கம்மியான வீடியோஸ் போட்டு கொண்டு வரலான்றதான் சொல்ல போகிறேன். இந்த 3 மாதத்தில் செய்ய வேண்டிய ஒரு விஷயத்த ஏன் சிலரால் 3 வருஷம் ஆகியும் செய்ய முடியல, அவங்க என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படின்றத இந்த வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் அந்த விஷயம் என்னன்றது உங்களுக்கு தெரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய வாட்ச் ஹவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸ் யார் அப்படின்றத நீங்கள் ஃபைண்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் சாரீ ஃபோல்டிங் பற்றி ஒரு வீடியோ பார்க்கணும், அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு ஆர்வத்தில் இருக்கீங்க. யூடியூப்பில் போயிட்டு சர்ச் பண்ணுறீங்க, நிறைய வீடியோஸ் வருது. அந்த வீடியோஸ்லேருந்து ஒரு வீடியோ எடுக்கிறீங்க, அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறீங்க, நீங்கள் பயனடைகிறீங்க. அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க. அந்த பர்டிகுலர் சேனல்லேருந்து நிறைய வீடியோஸ் வரணுன்றதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் என்ன நடக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா என்ன நடக்கும்னு நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு அந்த கிரியேட்டர் அடுத்த வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணுறாரு. என்ன வீடியோ வருதுன்னா, அவங்க வீட்டில் ஒரு அணில் வந்துடுது. அந்த அணில் வந்ததை அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை பார்த்து ஒரு மழலை மொழியில் சிரிக்கிறாங்க. அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறாரு. இப்போது ஒரு ஃபேஷன் என்தூசியாஸ்டாக நீங்கள் அந்த வீடியோவை பார்ப்பீங்களா மாட்டிங்களா? இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஜோதிடத்தில் ஆர்வம் உங்களுக்கு இருக்குது, ராசி பலன் வீடியோ பார்க்கலான்னு போகிறீங்க. ஒரு வீடியோ சூஸ் பண்ணி பார்க்குறீங்க, அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. அந்த சேனல் கிரியேட்டர் நெக்ஸ்ட்டு வீடியோவாக ஒன்று அப்லோட் பண்ணுறாரு. சினிமா நியூஸ் அப்லோட் பண்ணுறாருன்னா அந்த வீடியோவை நீங்கள் பார்ப்பீங்களா? டயட் ஃபுட் ரெசிபீஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. திடீர்னு அவங்க 2 கிலோ பிரியாணி தபராவில் எப்படி செய்வது அப்படின்னு வீடியோ போட்டால் அதை நீங்கள் பார்ப்பீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணால் இந்த மாதிரி நடக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னே நடக்கும்னு நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் யூடியூப் அனாலிட்டிக்ஸ்குள்ளே போய் பார்த்துருந்தீங்கன்னா நியூ வியூவர்ஸ், ரிட்டர்னிங் வியூவர்ஸ்ன்னு இருக்கும். நியூ வியூவர்ஸ்க்கு ஒரு கலரும், ரிட்டர்னிங் வியூவர்ஸுக்கு ஒரு கலரும் கொடுத்துருப்பாங்க. ஒரு ப்ளூ கலரும் ஒரு வயலட் கலரும் இருக்கும். இந்த நியூ வியூவர்ஸ், ரிட்டர்னிங் வியூவர்ஸ்க்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ நீங்கள் ஒரு சேனல் போய் ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா அந்த சேனலில் இருக்கிற மற்ற வீடியோவும் நம்மளுக்கு ரெக்கமெண்ட் ஆகும். இது எதற்காக அப்படின்னா, நியூவாக ஒருத்தவங்க ஒரு சேனலுக்குள்ளே வந்திருக்காங்கன்னா மறுபடியும் அந்த சேனலுக்கு கொண்டு வர்றதுக்காக யூடியூப் இந்த மாதிரி பண்ணுது, அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கூட. ஸோ உங்களுடைய சேனலை நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க, உங்கள் சேனலை எப்படி நீங்கள் வீடியோஸ்லாம் வச்சுருக்கீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். டார்கெட் ஆடியன்ஸ்னு சொன்ன உடனே நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நீங்கள் என்ன டார்கெட் ஆடியன்ஸ் எடுத்துருக்கீங்களோ அந்த டார்கெட் ஆடியன்ஸுக்கு நிறையா வீடியோ கிரியேட்டர்ஸ் இப்போ வீடியோஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ நான் ஃபேஷன் சொன்ன உடனே ஃபேஷன் ரிலேட்டடாக நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், சப் ஜானர் எடுக்கணும், சப் நீஷ் எடுக்கணும். அதாவது அந்த டார்கெட் ஆடியன்ஸை இன்னும் கொஞ்சம் வடிகட்டி இந்த ஆடியன்ஸ் தான் நம்மளுக்கு தேவை அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணணும். இப்போ நான் ஃபேஷன் சொன்னேன். ஃபேஷனில் என்ன? ட்ரெடிஷ்னலில் என்ன? ட்ரெடிஷ்னலில் நான் சாரீ ரிலேட்டடாக போட போகிறேன். சாரீ ஃப்ளீட்டிங், சாரீ ஃபோல்டிங், அல்லது சாரீ எப்படி பின் பண்ணுறது, சில்க் சாரீஸ் எங்கே வாங்கணும், அல்லது நார்மல் சாரீஸ் எங்கே வாங்கணும், சாரீஸ்க்கான கம்பேரிசன் என்ன, இந்த மாதிரி சாரீ ரிலேட்டடாக போடணும். இல்லை நான் ப்ளவுஸ் ரிலேட்டடாக போட போகிறேன். ப்ளவுஸில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆரி ஒர்க்ஸ். ஃபுட் ரிலேட்டடாக வீடியோஸ் போட போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபுட்டில் நீங்கள் என்ன போட போகிறீங்க? வீகன் ஸ்டைலா, ஒன்லி ஸ்வீட்ஸா, நான் வெஜிடேரியன் மட்டுமா, இல்லை வெஜிடேரியன் மட்டுமா, இந்த மாதிரி நீங்கள் போடணும். இப்போது என்னுடைய சினாரியோ எடுத்துக்கோங்களேன். நான் யூடியூப் கிரியேட்டர்ஸ்க்கு டிப்ஸ் கொடுத்துட்ருக்கேன். இப்போது நான் இதே மாதிரி கண்டென்ட் போடுறவங்க நிறைய பேர் இருக்காங்களா இல்லையா? கண்டிப்பாக இருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, என்னுடைய ஆடியன்ஸை இன்னும் நான் சுருக்கணும். அப்போ என்ன பண்ணுறேன்னா, வியூஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, சப்ஸ்கிரைபர்ஸை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது. புது யூடியூபர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணுறதுக்கும் ஒரு 4000 ஹவர்ஸ் வாட்ச் ஹவர்ஸை ரீச் பண்ணுறதுக்கும் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்கள மட்டும் நான் ஃபோக்கஸாக எடுத்துக்கிறேன். இதை தாண்டி யூடியூப்பில் நிறையா விதமான விஷயங்கள் இருக்குது. யூடியூப்பில் நம்ம பிஸ்னஸ் மார்க்கெட்டிங் பண்ண முடியும். வீடியோஸை எப்படி எடிட் பண்ணுறது, இல்லை பர்டிகுலர் எஃபெக்ட் என்ன, இல்லை ஃபோட்டோ எடிட்டிங், இந்த மாதிரி டெப்த்லாம் இருக்குது. இதை நான் அப்புறமா கொண்டு போகலாம்.
நீங்கள் வந்து நம்ம வந்து ரொம்ப சுருக்கிக்கிட்டோம் நம்மளுடைய ஆடியன்ஸை அப்படின்னு நினைக்காதீங்க. ஒன்ஸ் நம்ம ஃபேமஸ் ஆகிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஹேண்ட்பேக்கில் என்ன இருக்குதுன்னு சொல்லி ஆடியன்ஸ் பார்க்க விரும்புவாங்க. அதுக்கு 1,00,000 வியூஸ் போகும். நம்மளுக்கு கல்யாணம் ஆச்சுனாலும் சரி, நம்மளுக்கு டிவோர்ஸ் ஆனாலும் சரி, நம்ம வந்து மேடையில் அவார்டு வாங்கினாலும் சரி, இல்லை போலீஸுக்கிட்ட அடி வாங்கினாலும் சரி, நம்ம வந்து என்ன பண்ணுறோன்றத மக்கள் விட மாட்டாங்க. ஃபேஸ்புக் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா முதல்ல அந்த ஃபேஸ்புக்குன்றது எதற்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னா ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ளே ஒரு டேட்டிங் ஆப் மாதிரி அந்த கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் வந்து பேசிக்கிற மாதிரி ஒரு ஆப்பாக இருந்தது, ஒரு சேட் ஆப்பாக இருந்தது. அதற்கப்புறமா என்ன ஆகுதுன்னா உலகம் முழுக்க அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வளரணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் வந்து உங்களுடைய ஆடியன்ஸ் வந்து ரொம்ப சுருக்கினதுக்கப்புறமா அந்த உங்களுடைய சேனல் வந்தாலே ஒரு வீடியோ பார்ப்பாங்க, அடுத்த வீடியோ இதுவும் எனக்கா இருக்குது, கரெக்டாக என்னுடைய பெயின் பாயிண்ட்டை இவங்க போட்டிருக்காங்களே, எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க வீடியோவாக இருக்குது. அதாவது உங்களுடைய ஒரு வீடியோ பார்த்துட்டாங்கன்னா 2வது வீடியோ பார்ப்பாங்க. டைம் இல்லைன்னா கூட அடுத்து இதே ஒரு பிஞ்ச் வாட்சிங் சொல்லுவாங்க, அடுத்தடுத்த வீடியோஸ் அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. டார்கெட் ஆடியன்ஸ் என்ன அப்படின்றத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போது நீங்கள் வந்து கண்டென்ட் வந்து எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30 கண்டென்ட் கிட்ட நீங்கள் போடணுங்க, 30 வீடியோஸ் கிட்ட போடணும். இப்போ இந்த 30 வீடியோஸ் நீங்கள் போடுறீங்க இல்லையா, அதில் எது அதிகமான வியூஸ் போகுது, எதற்கு அதிகமான கமெண்ட் வருது, அந்த பேட்டர்னை கவனிங்க. எதனால் அந்த வீடியோ வந்து வியூஸ் போயிருக்கு அப்படின்றத கவனிங்க. அந்த வீடியோவை எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், சீரீஸாக பண்ணணும். சீரீஸ்னால் அந்த வீடியோவுடைய பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 எது ஒர்க் ஆகுதோ அதை நீங்கள் வந்து ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. சினிமா மேடைகள்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ சத்யராஜ்னு வச்சுக்கோங்களேன், என்னம்மா கண்ணு சௌக்கியமா அப்படின்னு சொல்லுவார் இல்லையா, அது எதற்காக சொல்கிறாரு, அவர் வந்து ஏற்கனவே அந்த ஒரு டயலாக்னால ஃபேமஸாக இருக்கார். அந்த டயலாக்கை மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறாரு. ஸோ தட் மறுபடியும் ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு எந்தூசியாசம் உருவாகுது. இப்போ நீங்கள் வந்து பருத்தி வீரன் கார்த்திக் முதல் படம் பருத்தி வீரன், அதில் வந்து என்ன மாமா சௌக்கியமா அப்படின்ற ஒரு டயலாக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டயலாக்கை எல்லா மேடையிலையும் அவர் வந்து பயன்படுத்திகிட்டு இருப்பார். அது இப்போ நீங்கள் வந்து விஜய் எடுத்துக்கிட்டிங்கன்னா என் நெஞ்சில் குடியிருக்கும் அந்த வார்த்தையை சொன்ன உடனே ஆடியன்ஸ் அப்படியே வந்து எரப்ட் ஆவாங்க. என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே அப்படின்னு எம்ஜிஆர் சொன்னார் அப்படின்னா ஆடியன்ஸ் வந்து அதை வந்து நம்ம ஃபேமஸாக எது இருக்கோ அதை நம்ம ரிப்பீட்டேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போது இந்த மாதிரி டார்கெட்டட் ஆடியன்ஸுக்கு நீங்கள் வந்து வீடியோஸ் க்ரியேட் பண்ணுறது எப்படி, இதுக்கு நான் வந்து எப்படி கண்டென்ட் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. அந்த கோல்டன் ஐடியாஸ்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். முதல்ல quora.comனு ஒன்று இருக்குது. அதில் வந்து என்னென்னா யாராவது ஒரு ஆள் கேள்வி கேட்பாங்க, அதுக்கு வந்து யாராவது ஒரு ஆள் பதில் சொல்லுவாங்க. இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், சப்போஸ் வந்து சாரீ ஐடியாஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா சாரீ ரிலேட்டடாக என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டின் ஃபுல்லாக வரும், ஆன்சரும் இருக்கும். ஸோ அந்த கொஸ்டினுக்கு உங்களுடைய ஆன்சரை நீங்கள் வந்து கொடுக்கலாம். சப்போஸ் ஒருத்தவங்க 2 பாயிண்ட் சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணலாம். இல்லைனா இந்த மாதிரி 2 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க, இதில் ஒரு பாயிண்ட் தப்பு அப்படின்றத நீங்கள் சொல்லலாம். இன்னொரு ஐடியா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்களே அந்த ஐடியா விட்டுருங்க, இன்னொரு ஐடியா வச்சுக்கோங்க, இன்னொரு ஜிமெயில் ஐடி க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதில் உங்களை மாதிரியே கண்டென்ட் போடுறாங்க இல்லையா அவங்க வீடியோஸாக பாருங்கள். யூடியூப் என்ன பண்ணும், அந்த மாதிரியே மற்ற யாரெல்லாம் கண்டென்ட் போடுறாங்களோ அந்த வீடியோஸ்லாம் உங்களுடைய ஹோம் பேஜு, உங்களுடைய ரெக்கமெண்டட் பேஜு, உங்களுடைய வாட்ச் நெக்ஸ்ட் வீடியோ இல்லை இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து கொண்டு வந்து நிப்பாட்டும். இங்கே இருக்கிற கிரியேட்டர்லேருந்து வெளிநாட்டில் இருக்க கிரியேட்டருடைய வீடியோஸ் கொண்டு உங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து நிறைய ஐடியாஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஐடியாஸ்லாம் எடுத்து உங்களுடைய ஆடியன்ஸ்க்கு நீங்கள் வீடியோவை போடும்போது உங்களுடைய வீடியோ ஒன்றா பார்ப்பாங்க, உங்களுடைய பிளேலிஸ்ட் எல்லாத்தையுமே செக் பண்ணுவாங்க, உங்களுடைய வாட்ச் டைமும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் இன்னொரு பார்ட் 2 வந்து இருக்குது. 50 கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா எப்படி நீங்கள் வாட்ச் டைம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு பார்ட் 2 வீடியோவை நான் க்ரியேட் பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடியூப் ரிலேட்டடான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம சேனலில் ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். நன்றி, வணக்கம்.